பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கோட்டீஸ்வரன். வழக்கமான ஒரு தேர்தலாக இந்த ஆண்டு டெல்லிக்கான சட்டப்பேரவை தேர்தல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. நிறைய அரசியல் பரபரப்புகளை கடந்த ஓராண்டாக சந்தித்து கொண்டிருக்கிறது டெல்லி சட்டப்பேரவை. அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த தேர்தல் எப்படி இருக்கும், டெல்லி களம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? நேயர்களுக்கு வணக்கம். இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளா பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு தேர்தல், டெல்லி தலைநகர் தேர்தல் பொறுத்துலாம். காரணம்னா அங்க ஒரு 3 பிரிவுகளா தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் தலைமையில ஆம் ஆத்மி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் ஜெயிச்சாலும் டெல்லி அவர்களுக்கு ஒரு எட்டா கனியா இருக்கிறது. பாத்தீங்கன்னா வழக்கமா இருக்கிற அரசியல் அந்த தோரணையை விட பிரச்சாரம் அதி தீவிரமா இருக்கு. நேற்று கூட பார்த்திருப்போம், அதிஷி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கண்கலகி ஒரு சில குற்றச்சாட்டு, அரசியல் பொலிட்டிக்கல் டிராமா என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த டிராமா இன்னைக்கு டெல்லியில உச்சகட்டத்தை அடங்கியிருக்கு. கூடவே ஒவ்வொரு தொகுதியிலுமே ஹெவி வெயிட்ஸ் போடுறாங்க. இப்ப கெஜ்ரிவால் நிக்கிறாருன்னா கெஜ்ரிவாலுக்கு எதிர்த்து அதற்கு நிகரான ஒரு தலைவரை நிறுத்துறாங்க. அதிஷி நிக்கிறாங்கன்னா அதிஷிக்கு நிகரான அல்ல அதிஷி தோற்கக்கூடிய அளவுக்கு வலிமை படைத்த ஒரு தலைவர். காங்கிரஸ் கட்சியிலும் அந்த மாதிரி தலைமையை போடுறாங்க, பாஜக தலைமை போடுறாங்க. அதனால இந்த தேர்தல் உலகம் பூரா, ஏன்னா டெல்லியோட எலெக்ஷன் ரிசல்ட்ன்றது உலகம் பூரா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. டெல்லியில முதலமைச்சர் யார் வராரு அப்படின்றது. காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மி கட்சியும் இப்போ முன்னாடி இருந்த அந்த ஒற்றுமை கிடையாது. கூட்டணி ஒன்னா போனோம், பயணம் பண்ணோம் அப்படின்ற அந்த எண்ணோட்டம்லாம் இல்ல. அதனால இந்த தேர்தல் வழக்கத்தை விட மாறா இந்த தேர்தல் எப்படி போகுன்றத இன்ஃபேக்ட் நிறைய எக்ஸிட் போல இந்த மாதிரி விஷயங்கள் கூட சொல்லிட்டு தவறா போகுதுன்றதுனால அதை பத்தி கூட எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு இது கணிக்கிறது ஒரு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த பணப்பட்டுவாடா, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் கட்டுப்படுத்துவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு ஐயா திரு ராஜீவ்குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். பட் எனக்கு ஒரு பத்திரிகையாளர் இயல்பா பார்க்கும்போது அதெல்லாம் சிரிப்பு தான் வருது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை மக்களுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஊடகத்திலே அடிக்கடி செய்திகள் வருது. போலிங் பெர்சன்டேஜ் சொல்றதுக்கே அவங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியல. முன்னாள் ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க, மறுநாள் ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வாக்குச்சாவடிக்கு வெளியில இருந்து தான் ஓட்டு பதிவாகுதுன்றாங்க, மிஷின்ல பிரச்சனைன்றாங்க. அதெல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு மத்திய அரசோட ஒரு கைப்பாவையாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த தேர்தல் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, குறிப்பா டெல்லிக்கு உண்டான பிரச்சனைகளே அதிகமா இருக்கு. சமீப காலமா அங்க மூச்சு திணறல் பிரச்சனை அதிகமா இருக்கு, சுவாச காற்றுல பிரச்சனையா இருக்கு, போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு, விவசாயிகள் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதனால டெல்லி மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க, கணிக்க முடியாத ஒரு தேர்தலா இருக்குன்றது என்னோட பார்வை. ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இருக்கும்போது டெல்லிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படி இருக்கும்போது, அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வரோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். ஏற்கனவே இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் முதலமைச்சர் பதிலளிக்கும் போது இந்தியா கூட்டணிக்கு இது தொடர்பான அந்த சீட் என்பது ஒதுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தார். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னுமே செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தார். காங்கிரஸ் கட்சியிலையுமே அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்மானமும் நிறைவேற்றிருந்தாங்க. இந்த வாட்டி ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, மறைந்த திரு EVKS இளங்கோவனுடைய 8வது மகனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும்? அது இடைத்தேர்தலுங்க. ஆளுகின்ற ஆட்சி யாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையா தமிழகத்துல எப்பயுமே இருந்துச்சு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா அந்த அரசியல் மாற்றங்கள் என்பது பெருசா இடைத்தேர்தல்ல வந்தது கிடையாது. ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பார்த்திருக்கோம். அது மாதிரி ஒரு சில இடைத்தேர்தல், திண்டுக்கல்ல எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்துல இடைத்தேர்தல், அது மாதிரி ரேரா தான் நடந்திருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல்ல எந்த ஒரு புதுசா அரசியல் மாற்றம், புதுசா ஒரு விஷயங்கள் அப்படின்றது நான் நம்புவதாக இல்லை. நான் யதார்த்தமான அரசியல் பேசுகிறேன். காரணம் என்னன்னா, ஒரு 20-25 அமைச்சர்களை இறக்கி அங்க ஆளுகின்ற அரசு வேலை பார்க்கும். பட்டி தொட்டியெல்லாம் அழைத்து வைத்து படம் காட்டியோ இல்ல பணம் கொடுத்தோ இல்ல இலவசமாக சாப்பாடு போட்டோ இல்ல அவர்களுக்கு ஊக்கமானங்கள் இல்ல மது போன்ற விஷயங்கள் கொடுத்து அந்த மாதிரி ஒரு மலிவான அரசியல் தான் எனக்கு இருக்கு. இது அரசியல் ரீதியா பார்க்கும்போது பெரிய ஒரு மாற்றம், பெரிய இந்த தேர்தல் ஒரு திருப்பு முனை ஆகும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கொள்ளலை. ஆனா மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு இது ஒரு பொனான்சா. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா எதிர்கட்சிகளுமே இப்ப இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அவங்க கடந்து போக முடியாது. காரணம் என்னன்னா, இன்னும் இங்க இருந்து ஒரு வருஷத்துல அடுத்து பொது தேர்தல் வருது. அப்படி இருக்கும்போது நாங்க இந்த தேர்தல் நிக்கல, இந்த தேர்தல் நாங்க முன்கூட்டியே இது இப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் எடுக்க முடியாது. அப்படி அவங்க சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பாக்கலன்னா அந்தந்த கட்சிக்கு தான் அது தொண்டர்களை சோர்வடைய வைக்கும். அதனால அந்த கட்சிக்கு அது செட்பேக். இப்ப பாஜக ஒரு தலைமை இருக்கும், அதிமுக ஒரு தலைமை, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு தலைமை, நாம் தமிழர் கட்சிக்கு களத்துல இருக்கு. விஜய் அவர்கள் இதை எப்படி பார்க்க போறாருன்றது பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு இடைத்தேர்தலுமே ஒரு திருவிழா கோலமாக இருக்கும். ஜனநாயகத்துக்கு இது நல்லது. அதுல இந்த பணத்துக்கு காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட
மக்கள் வந்து இந்த இடைத்தேர்தலை எப்படி பாக்குறாங்க, மக்கள் வந்து இந்த இடைத்தேர்தல் அதிகமா ஓட்டு போடுறாங்க இல்ல தள்ளி இருக்கிறாங்களா அப்படின்றது நம்ம பத்திரிகையாளர்களுக்கு இது வந்து ஒரு ஹாப்பனிங்கா இருக்க போது. பத்தாவதுக்கு என்னை பொறுத்தவரை எல்லா இடைத்தேர்தலுமே நான் பொதுவாக வரவேற்பேன். காரணம் என்னன்னா, தேர்தல் நேரத்துலதான் இந்த கருப்பு பணம் அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கிற இந்த பணம் எல்லாம் சாமானிய மக்களுக்கு திரும்பி வர ஒரு காலமா நான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த இடைத்தேர்தல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நன்றி திரு கோட்டீஸ்வரன், இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.